சந்தோஷமாக இருக்க விடாதபடி சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா? எப்பொழுதும் அவன் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். அதாவது உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கணும்னு தான் பிசாசுக்கு எப்பொழுதும் அவனுடைய திட்டமாக இருக்குது. அவனுடைய வேலையே அதான். உங்கள் சந்தோஷத்தை என்ன செய்யணும்? கெடுக்கணும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இருக்கக்கூடாது. அதுதான் பிசாசுடைய வேலை. ஏதேன் தோட்டத்தை அழகாக உண்டாக்கி ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் அழகாக படைத்து அங்கே வைத்திருந்தார். 6 நாளும் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து தான் ஆண்டவர் அவர்களை படைத்து அந்த இடத்துல ஒரு வேலையும் செய்யாமல் சந்தோஷமாக இருக்கும்படி வைத்திருந்தார். ஆனால் சாத்தானுக்கு அது பிடிக்கலை. அவன் என்ன செய்தான்? போய் அவர்களுடைய இருதயத்தில் ஆசைய வார்த்தைகளை கூறி, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களைப் போல நன்மை தீமை அறியத்தக்கவர்களாய் மாறுவீங்க, நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு பொய் வார்த்தைகளை, ஆசை வார்த்தைகளை சொல்லி இன்றைக்கி நிறைய அரசியல் தலைவர் சொல்கிறாங்களே. ஆமென். ஆமாம், சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் சாத்தான் இன்றைக்கி நிறைய ஆசை வார்த்தைகளை சொல்லுவான். இன்றைக்கி நிறைய சிட் ஃபண்டு, அதாவது நிறைய இன்றைக்கி நடக்கிற பண மோசடிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா, சோத்திரம், நீங்கள் இந்த மாதிரி பணங்கள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம்? கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு அதிகமாக்கி தரோம். முதலீடு செய்யுங்க, நாங்கள் உங்களுக்கு அதிகமாக்கி தரோம். சோத்திரம். சீக்கிரமாக நீங்கள் என்ன செய்யலாம்? வேகமாக லட்சாதிபதியாக மாறிடலாம். விளங்குதா? நீங்கள் 5 ரூபா கொடுத்தீங்கன்னா நாங்கள் 10 ரூபா உங்களுக்கு தருவோம், மாதம் மாதம் தருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசை கூடி என்ன செய்வான்? நீங்கள் 10,000 கொடுக்கும்போது 20,000 கொடுத்துருவான். 20,000 கொடுக்கும்போது 30,000 40,000 கொடுத்துருவான். ஆனால் உங்கள் ஆசையை பெருக பண்ணி 1 லட்சம் கொடுக்க வச்சு என்ன செய்வான்? அதுக்கப்புறம் திருப்பி கொடுக்க மாட்டான். அவன் 10,000 20,000 30,000 செலவு பண்ணிவிட்டு 1 லட்ச ரூபா மொத்தமாக வாங்கிட்டு அவன் என்ன செய்வான்? எங்கே போவானே தெரியாது. ஆசை வார்த்தைகளை சாத்தான் கூறினான். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. கண்கள் திறக்கப்படும். ஆண்டவர் சொன்னார், இந்த திராட்சை தோட்டத்தில் இந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள எல்லாவற்றையும் நீங்கள் புசித்து திருப்தியாக இருங்க, ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்கவும் தொடவும் கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் எச்சரித்தார். ஆனால் இந்த எச்சரிப்பை மீற, அவருடைய கட்டளையை மீற, அவருடைய உடன்படிக்கையை மீற வைத்தது தெரியுமா? சொல்லுங்க. ஆமாம், ஆசை வார்த்தை. என்ன வார்த்தை? ஆசை வார்த்தை இல்லையா? ஆசை வார்த்தைகள். ஆமென். இன்றைக்கி சாத்தான் யாரை விடுங்கலாமோன்னு தெரியும். அதனால தான் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் போதும் என்கிற இருதயம் உள்ளதாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? போதும். கர்த்தர் எனக்கு கொடுக்கறது போதும், கர்த்தர் எனக்கு கொடுத்தது போதும், கர்த்தர் கொடுத்த இந்த வருமானம் எனக்கு போதும், கர்த்தர் என்னை உயர்த்துவார், இன்னும் நான் கடினமாக உழைப்பேன், உழைப்பதனால எனக்கு தருவார், ஆசீர்வாதத்தை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளுவேன். அல்லேலூயா. ஆனால் தவறான வழியில் குறுக்கு பாதையில் எனக்கு தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். எப்பொழுதும் உங்களுடைய சந்தோஷத்தையும் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தையும் சீர்குலைப்பதில் சாத்தான் இன்றைக்கி எப்பொழுதும் தந்திரமாக செயல்படுவான். அவன் வேலையே அதான். பிசாசு எப்பொழுதும் தந்திரமான செய்து தந்திரமான வேலையை செய்து அந்த காரியத்தை உடைப்பான். இதுக்கு ஒரே வழி என்னன்னா, வசனம் சொல்லுது, நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டணும். சங்கீதம் 34:2 சொல்லுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 34:2. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள்
அதை கேட்டு மகிழ்வார்கள். கர்த்தருக்குள் நம்முடைய ஆத்துமா என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். எல்லாவற்றிலும் மேன்மை பாராட்டணும். எப்படி மேன்மை பாராட்டணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. கர்த்தர் உயர்த்தினதை நான் மற்றவர்களுக்கு சொல்லி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தணும், மேன்மை பாராட்டணும். நான் கர்த்தருடைய பிள்ளை என்கிறதுல மேன்மை பாராட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் பரலோகத்தை கர்த்தர் திறந்து வைத்திருக்கிறார். ஆமென், பிரைஸ் காட். வேறு யாருக்கும் கிடையாது. இந்த உலகத்தில் ரொம்ப இரக்கமுள்ளவர்களாக இருக்கலாம், இந்த உலகத்தில் ரொம்ப அவங்க உண்மையானவர்களாக இருக்கலாம், இந்த உலகத்தில் நிறைய பணங்களை அவர்கள் வைத்திருக்கலாம், இந்த உலகத்தில் நல்ல படிப்பு வைத்திருக்கலாம், நல்ல பதவியில் அவங்க இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எனக்கு தான் கர்த்தர் இந்த காலத்தில் ரட்சிப்பை தந்திருக்கிறார். விலையேற பெற்ற ரட்சிப்பை தேவன் தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்று அவருடைய பிள்ளைகளாக கர்த்தர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் தந்திருக்கிறார். வேற யாருக்கும் கிடைக்கல. இதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. மேன்மை பாராட்டணும். தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தரை குறித்து, கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டணும். பிரைஸ் காட், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்பொழுதும் சந்தோஷத்தோடு மேன்மை பாராட்டணும். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டணும். கர்த்தர் எனக்கு வீட்டை கட்டி தந்தார், கர்த்தர் எனக்கு இந்த வேலையை தந்தார், கர்த்தர் எனக்கு இந்த படிப்பை தந்தார், கர்த்தர் எனக்கு இந்த மேன்மையை தந்தார். கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க, வேலை செய்கிற இடத்துல கூட, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, நீங்கள் கிறிஸ்தவங்களான்னு கேட்டால் சில பேர் பயப்படுவாங்க. வேலை போயிடுமோ, இப்படி சொல்லிட்டா சம்பளம் வேலை கிடைக்காம போயிடுமோ. ஸ்தோத்திரம். அப்படி சொல்லக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு எப்பவுமே நிரந்தரமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நீங்கள் கிறிஸ்துவுக்குள், கர்த்தருக்குள் நீங்கள் மேன்மை பாராட்டி, ஆமாம் நான் ஆண்டுடைய பிள்ளை, ஏசப்பாவுடைய பிள்ளை அப்படி சொல்லி அந்த வேலையில் ஜாயின் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நம்பி பல பொறுப்புகளை தேவன் கொடுக்க வைப்பார். இவங்க உண்மை உள்ளவங்க, இவங்க நேர்மையாக நடக்கிறவங்க அப்படி சொல்லி சில பொறுப்புகளை உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களை குறித்து யாராச்சும் பொய்யா சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் ஆரம்பத்திலேயே கர்த்தரை மேன்மை பாராட்டிட்டீங்க, கர்த்தரை உயர்த்திட்டீங்க. அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் பாஸ்டர்மா கொஞ்ச நாள் முன்னாடி எங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லி நாங்கள் வாடகைக்கு தேடிட்டு இருந்தோம். அப்போது ஒருத்தர் வந்து சொன்னாங்க, அவங்கள முதல்ல அவங்க கேட்ட காரியம், கிறிஸ்தவர்களா நீங்கன்னாங்க. நாங்கள் சொன்னோம் ஆமான்னோம். நெக்ஸ்ட்டு அவங்க சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாங்க. அப்படி சொன்ன உடனே நாங்கள் சொன்னோம், சோத்திரம், எங்களுக்கு வீடு பிடிக்கலங்கன்ட்டோம். அல்லேலூயா, எங்களுக்கு வீடு சின்னதாக இருக்குது, எங்களுக்கு பிடிக்கலன்ட்டோம். அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. அல்லேலூயா, கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டணும். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து இன்னொரு இடத்த போய் தேடிட்டு இருந்தோம். அங்கே போனோடனே நீங்கள் கிறிஸ்தவங்களா நாங்கள் வீடியோ காலில் பேசினாங்க. ஆமாம் நான் கிறிஸ்தவங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க மிஸ்ஸஸ், அவங்களுடைய ஹவுஸ் ஓனருடைய ஒய்ஃப், அவங்க பாஸ்டர்மாட்ட பேசினாங்க. அவங்க சொன்னாங்க நாங்கள் கிறிஸ்தவம் தான் சொன்னாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்ல, உங்களுக்கு வீடு இருக்குது, நீங்கள் தாராளமாக வந்துடுங்க, உடனே எங்களுக்கு அட்வான்ஸ் பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க,
ஆண்டவரை மேன்மை பாராட்டும் போது, ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் நினைச்சபடி அங்கே நடக்கலைன்னா அது தேவ சித்தம் இல்லை. ஒரு வேலை கிடைக்கலன்னா பரவாயில்ல, உங்களுக்கு அந்த வீடு கிடைக்கலன்னா பரவாயில்ல, கர்த்தர் வேற திட்டம் நோக்கம் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுங்கள். உலக ஆதாயத்துக்காக, உலக பொருட்கள் ஆதாயத்துக்காக ஒரு நாளும் கர்த்தரை மேன்மைப்படுத்துறதை விட்டுறாதீங்க. எப்பொழுதும் கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தி கொண்டே இருங்க. இயேசு ராஜாவை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். ஆண்டவரை மேன்மை பாராட்டணும், அவரை மகிமைப்படுத்திட்டே இருக்கணும், அவரை உயர்த்திட்டே இருக்கணும். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தங்க ஏதாவது அசுத்த ஆவிகளை அனுப்பி உங்களை வஞ்சிக்கணும் அல்லது உங்களை கீழே விழத்தள்ளணும்னு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னா தலை குனிஞ்சு போகக்கூடாது. என்ன செய்யணும்? தலை குனிஞ்சு போகக்கூடாது. இருக்கிற கவரிங் நகையெல்லாம் வாங்கி மாட்டிட்டு, அப்புறம் ஒரு பட்டு சேலை இருந்தால் போட்டுட்டு நல்லா நீட்டாக நிமிர்த்தி போகணும். அவனுக்கு வயிறாக எரியணும். அவன் வயிறு எரிஞ்சு அவன் போய் எங்கே சண்டை போடுவான்னா, உங்களுக்கு செய்வனை பண்ணுறதுக்கு காசு கொடுத்தான் பாருங்க, அவன்கிட்ட சண்டை போடுவான். என்னடா பண்ண? சோத்திரம் மாற்றி அமிச்சிட்டியா? அப்புறம் என்ன செய்வான்? அதோடு நிறுத்த மாட்டான். இன்னும் கொஞ்சம் சொத்தை சேர்த்து பணத்தை சேர்த்துட்டு அதனோட பெரிய ஆள்கிட்ட போவான். அப்போ என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் கவரிங் நகையில் வாங்கி வச்சுக்கணும். இருக்கிற வீட்டில் இருக்கிறது எல்லா தள்ளையும் மாட்டிடணும், எல்லாத்துக்கும் போட்டுடணும். நம்புகிற மாதிரி இருக்கணும், சும்மா எதை போட்டுட்டு தெரியக்கூடாது. நம்புகிற மாதிரி வாங்கி வச்சுட்டு அப்படி போட்டு அவங்க எதிர்க்கவே மேன்மையோடு கூட போகணும். அவங்க என்ன செய்வாங்க? திரும்ப போய் அவன்கிட்ட சண்டை போடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதை விட பெரிய மந்திரவாதிகிட்ட போவாங்க. போவாங்களா? போவாங்க. பிசாசு விட மாட்டான். பார்வோன் ஆவியில் இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தி இன்னும் எழும்பு. ஆண்டவருடைய அந்த செங்கடலில் முழுகடிக்கிற அந்த திட்டம் நிறைவேற வரைக்கும் இவனை அப்படியே பண்ணிகிட்டே இருப்பார். சரியா? அல்லேலூயா. அப்போ இன்னொரு மந்திரவாதிகிட்ட போவான், அங்கே போய் அனுப்புவான். ஆமென். நீங்கள் அடுத்து என்ன செய்யணும்? சொல்லுங்கள். நல்ல சென்ட், இங்கே அடிக்கிற சென்ட் அந்த வீட்டுக்கு வரல கேட்கணும். நல்ல சென்ட் அடித்து நல்ல கமகமனு விளங்குதா? ஆலயத்துக்கு இப்படிலாம் வரக்கூடாது. எப்படி வரணும்? அப்படி வரணும். அப்படி வரும்போது என்னாகும்? சொல்லுங்கள். கடங்காரனாக நிற்பான். அவன் கடங்காரனாக நிற்பான். சாப்பிட்றதுக்கு சோறு இருக்காது. அல்லேலூயா. அப்புறமா அவன் போய் எவன்கிட்ட காசு கொடுத்தானோ அவன்கிட்ட சண்டை போடுவான். அப்போ இவனுக்கு சண்டை வந்துடும். என்னையா என் மந்திரத்தையா குறை சொன்ன, நான் உனக்கு விரோதமாக அனுப்புகிறேன்னு அவனுக்கு முட்டி சாவான். ஒரு வழியாக வரவன் 7 வழியாக துண்டைக்கான துணியக்கான ஓடுவான். கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டணும். சிறுமை பட போராட்டம் வர உபத்திரம் வர கர்த்தரை மேன்மை பாராட்டி கொண்டே இரு. உன் ஜீவிய நாட்களிலே கர்த்தரை உயர்த்தி கொண்டே இரு. ஹல்லேலூயா. ஆமாம், மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கணும். சாத்தான் சொல்லுவான், உன்னால் எதுவுமே முடியாது, உங்களால் எதுவுமே முடியாது அப்படி சொல்லுவான். ஆமென். ஸ்தோத்திரம். ஒருத்தர் சுகர்னால் கால் வெட்டப்பட்டு அவர் மனது உடைஞ்சு போயிட்டார். என்ன சொன்னாங்க? கால் வெட்டினது எதுக்கு தான்? சுகரு அதிகமாகிட்டது. ஆனால் இனிமேல் அடுத்த காலுக்கு அடுத்த
அந்த ஸ்டேஜுக்கு நீ போகக்கூடாது, உயிரே பாதிக்கக்கூடாதுன்னு தான் இந்த பாதிப்பு உனக்கு வந்ததுன்னு சொல்லி அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. எத்தனையோ லட்சம் செலவு பண்ணாங்க. அப்போது அங்கே இருக்கிற ஜனங்க அவங்க குடும்பத்தார் சொன்னாங்களாம், மனசை சோர்ந்து விடாத, நீ உயிரோடு இருந்தால் அது போதும் அவர் சொன்னாங்களாம். ஆனால் இவர் என்ன செஞ்சார், ஐயோ காலு போச்சு காலு போச்சு என்ன செஞ்சார், மனசு உடஞ்சிட்டார். கடைசியில் 6 மாதத்தில் அவர் இறந்துட்டார். அநேகர் அவரை குறித்து சில காரியங்களை சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் எவ்வளோ தான் தைரியப்படுத்தினாலும் அவங்க என்ன இல்லை, அவங்க எப்படி இல்லை, தைரியமாக இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியும், பிரசங்கம் நிறைய கேட்பாங்க, சோத்திரம், ஆனால் என்ன இருக்காது, அவங்களுக்குள்ள தைரியம் இருக்காது. நான் சொல்லட்டுமா, நீங்கள் ஆண்டவரை ருசிக்கணும், நீங்கள் தான் கர்த்தரை மேன்மை பாராட்டணும். ஆண்டவரை விடாமல் மேன்மை பாராட்டி பாருங்க, உன் சத்துரு தலை கவிழ்ந்து ஓடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், மேன்மை பாராட்டணும். சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் கர்த்தரை மேன்மைப்படுத்தினீங்கன்னா அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எந்த நிலைமையில் மேன்மைப்படுத்தணும்? நான் பார்த்துருக்குறேன், யாரெல்லாம் தேவனை மேன்மைப்படுத்த வேண்டிய நேரத்தில், கர்த்தரை மேன்மைப்படுத்துகிற நேரத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்த வேண்டிய நேரத்தில் அவர்கள் அதை செய்ய மறந்தார்களோ, அப்பொழுது அவங்க வாழ்க்கையில் தோல்வியோ நஷ்டமோ கஷ்டமோ பாடுகளும் கர்த்தருடைய ஒத்தாசை வராதபடிக்கு கைவிடப்பட்ட நிலைமையும் வருகிறத நான் பார்த்துருக்குறேன். வாலிப பிள்ளைகள் கூட இன்றைக்கி உலகத்தால் கரைப்படுகிற சில உலக மனிதர்களால் கரைப்படுகிற சில பொல்லாத அனுபவங்களை பிசாசு கொடுப்பான், மாய வலையில் பிசாசு விளை வைப்பான். உங்கள் வாலிப பிள்ளைகளுக்குள்ள வைராகியம் இருக்கணும். நான் கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் எனக்கு திருமண காரியங்களை தேவன் செய்யும்படி நான் காத்திருப்பேன். மேன்மை கர்த்தர் எனக்கு தருவார். மேன்மை பாராட்டணும். உலக ஆசைகளை சொல்லுவான், உலக காரியங்களை சொல்லுவான், ஆசை வார்த்தைகளை சாத்தான் சொல்லுவான், பிசாசு சொல்லுவான், அழகாக இருப்பான், சில காரியங்களை சொல்லி பார்ப்பான். சோத்திரம். அதில் விழுந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் சோத்திரம் எப்பொழுதும் கர்த்தருடைய ஒத்தாசை இரவே இராது. மேன்மைப்படுத்தணும், கர்த்தரை மேன்மைப்படுத்தணும். தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் தேவனை மேன்மை பாராட்டிகிட்டே இருக்கணும், உயர்த்திட்டே இருக்கணும். ஆமென். ஏன்னா உங்கள் பெயரை தான் கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். கர்த்தர் நம்ம எல்லாரும் ரிசீவ் பண்ண, நம்ம எல்லாரும் அழைத்து கொண்டு போக மத்திய ஆகாயத்தில் இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியின் ஒரு முனை மட்டும்
ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. சாத்தான் பார்ப்பான், உங்களை அள வச்சு பார்க்கணுன்னு அவனுக்கு ஆசை. உங்களை அள வச்சு பார்க்கணுன்னு ஆசை. நீங்கள் அழாமல் அவன் அள வச்சு பார்க்கணுன்னு செய்கிற அந்த சம்பவத்தில் பிரியாணி செய்ய சாப்பிடுங்க. இன்றைக்கி என்ன புதுசாக பிரியாணி? ஆமாம், இன்றைக்கி தான் பிரியாணி சாப்பிட்ணும். நீங்கள் செய்து பாருங்கள், கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுங்க. கர்த்தர் உங்கள் மூலியமாக மகிமைப்படும் போது கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்கள். சிலர் பாருங்க, அவங்களுக்கு வருகிற பிரச்சனையை சோத்திரம் 5 கிலோ பிரச்சனை வருதுன்னா இவங்க 50 கிலோ சுமக்கிற மாதிரி மாறிடுவாங்க. எத்தனை கிலோ பிரச்சனை? 5 கிலோ தான் பிரச்சனை. ஆனால் இவங்க பார்த்தா என்ன ஆகிடுவாங்க? 50 கிலோ சுமக்கிற மாதிரி ஆகிடுவாங்க. 5 கிலோ பிரச்சனை என்னங்கன்னு செய்யணும்? 50 கிலோ மதிப்புள்ள கர்த்தருக்குள்ள மேன்மையை, ஆமென், அந்த 5 கிலோ பிரச்சனையை மேற்கொள்ளணும். கர்த்தருக்குள்ள இருக்கிற வைராகிய அந்த 50 கிலோ அந்த அபிஷேகத்தினால அந்த 5 கிலோ பிரச்சனையை மேற்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு தந்திரம் உள்ளவன் தான், ஆனால் ஞானம் உள்ளவன் இல்லை. பிசாசு தந்திரம் உள்ளவன் தான், அவன் ஞானவான் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஞானத்தை தந்திருக்கிறார். கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. குடும்பமாக இருந்தால் கூட நீங்கள் பேச்சுலராக எண்ணுங்க. ஆமென். குழந்தை குட்டி இருக்குதே, குட்டி புட்டி இருக்குதேன்னு யோசிக்காதீங்க. பேச்சுலராக எண்ணுங்க, ஈஸியாக சமாளிக்க முடியும். ஆமென். அப்படின்னா என்ன பாஸ்டர்? நான் சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் அப்படி எண்ணும்போது தான் பள்ளத்தில் கஷ்டப்பட்டுக்கிற மக்களை தூக்கி விட முடியும். ஆமென். சோத்திரம். உன் கணவர் அழும்போது நீயும் சேர்ந்து அழுதனா இன்னும் வியாதி பெருசாக போயிடும். ஆமென். ஆமாம், உன் கணவர் அழும்போது நீ பேச்சுலராக இருந்து அவரை தூக்கி விடணும். உன் மனைவி அழும்போது நீங்கள் சிங்கிளாக இருந்து தூக்கி விடணும். சோத்திரம். அல்லேலூயா. சாத்தானை துரத்தணும், பிசாசை துரத்தணும். நம்ம எல்லாருக்கும் வேலை அதான். முதல்ல உங்கள் உள்ளத்தில் இருக்கிற பிசாசை துரத்தணும். 2வது வீட்டுக்குள்ளே இருக்கிற பிசாசை துரத்தணும். 3வது உங்கள் தெருவில் இருக்கிற பிசாசை துரத்தணும். 4வது உங்கள் பட்டணத்தில் இருக்கிற பிசாசை துரத்தணும். 5வது இந்த தேசத்தில் இருக்கிற பிசாசை துரத்தணும். ஹல்லேலூயா. இதற்காக தான் கர்த்தர் நம்மை முன்குறித்தார். ஆமென். பிசாசை துரத்தாமலே வாழ்ந்து பாருங்க. உங்கள் வீட்டில் பிசாசை துரத்தாமலே வாழ்ந்து பாருங்க, எப்படி இருக்கும்? பிசாசு ஒரு பக்கம் நின்றுட்டே இருக்கிறான், நீங்கள் அப்படியே வாழ்ந்துட்டுருக்கிறீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? எல்லாருக்கும் சாப்பாடு போடும்போது பிசாசுக்கும் ஒரு இலை போடுறீங்க, எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டில் பிசாசை துரத்தாமல், பாவத்தை கொண்டு வருகிற சாத்தானை துரத்தாமல், பாவத்தை தூண்டுகிற பிசாசை நீங்கள் துரத்தாமல், பாவத்துக்கு ஒரு இடத்த கொடுத்து பிசாசுக்கு ஒரு இடத்த கொடுத்து உட்கார வச்சுருக்கிறீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவன் சாப்பிட்டு கேட்பான். அப்போ நீ சாப்பிடவே முடியாது. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவன் பிடிங்கிட்டு போயிடுவான். அப்போ நீ ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. கர்த்தர் உயர்த்தும் போது, கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் அந்த பிசாசு பிடிங்கிட்டு போயிடுவான். நீங்கள் நினச்சி பாருங்க, கவனிங்க. உங்களை வேதனைப்படுத்துகிறவர்கள், உங்களை துக்கப்படுத்துகிறவங்க, நீங்கள் பெற்று தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் வாரி அதை குறித்து ஒரு கவனம் இல்லாமல், அது குறித்து அது எப்படி வந்தது, எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு தெரியாமல் உதாசீனமாய் செலவு செய்கிற மக்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தாங்கன்னா அவங்க தான் அந்த ஆவி உள்ளவங்க.
அவங்களுக்கு ஒரு அக்கறையும் இருக்காது. பிசாசு பாருங்க என்ன செய்யும்? தான் தான் வாழணும், தான் தான் நல்லா இருக்கணும். அது சண்டை மூட்டுகிற ஆவி, குடும்பத்தில் குழப்பத்தை கொடுக்கிற ஆவி, சந்தோஷத்தை கெடுக்கிற ஆவி. சந்தோஷமான நிலைமை கொண்டு வர ஆண்டவர் சாத்தான் கொண்டு வருவார். சாத்தான் கொண்டு வர மாட்டான், ஆண்டவர் கொண்டு வருவார். சாத்தான் என்ன செய்வான்? உடனே அந்த நேரத்தில் பிரச்சனை உண்டு பண்ணுவான். அதனால தான் சாத்தானை முதல்ல துரத்தணும், பிசாசை முதல்ல துரத்தணும். எங்கெல்லாம் ஆண்டவரை நீங்கள் உயர்த்துறீங்களோ அங்கே பிசாசு தோற்கடிக்கப்படுகிறான். எங்கெல்லாம் கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறீங்களோ அங்கே சாத்தானுக்கு அடி விழுகிறது. எங்கெல்லாம் கர்த்தரை உயர்த்துறீங்களோ, எங்கெல்லாம் தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறீங்களோ அங்கே பிசாசு நொறுக்கப்பட்டு ஓடுகிறான். நீங்கள் எங்கெல்லாம் கஷ்டம் வரும்போது துக்கமாக இருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து துக்கப்படுறாரு, பிசாசு உங்களை பார்த்து சந்தோஷப்படுறான். பிசாசு உங்களை பார்த்து என்ன செய்யறான்? சந்தோஷப்படுறான். இப்போ இன்னும் உன்னை துக்கப்படுத்தி, இன்னும் உன்னை வேதனைப்படுத்தி அவன் என்ன செய்வான்? பாவத்துக்கு நேராக, இன்னும் பாவத்துக்கு நேராக உங்களை இழுத்து கடைசியில் என்ன செய்வான்? உங்களை சாகடிக்க பார்ப்பான். அதுதான் சாத்தானுடைய தந்திரம். அவன் முதல்ல உங்கள் இருதயத்தை சோர்வுக்குள்ளாக, உங்களுடைய சிந்தனையை சோர்வுக்குள்ளாக கொண்டு செல்ல பார்க்கும்போது நீங்கள் விழிப்படைஞ்சு என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் உன் ஆத்துமா மேன்மை பாராட்டணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. யார் எந்த உதவி உங்களிடத்தில் செய்தாலும் உங்கள் பரிதாப நிலையை பார்த்து உதவி செய்கிற மாதிரி நீங்கள் வாழக்கூடாது. சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ரொம்ப பரிதாபமாக இருந்து சோத்திரம் உங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் வாழக்கூடாது. தம்பி, கர்த்தருடைய பிள்ளை நல்லா கவனிக்கணும். உலகத்தில் இருக்கிற மனிதன் தான் அப்படி வேஷம் போட்டு யாருக்கிட்டையா உதவி கேட்கணும்னு பார்ப்போம். ஆனால் நீங்கள் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? மன ரம்யமாய், மன தைரியமாய் நீங்கள் இருக்கணும். அழகான ஒரு வசனம் சொல்லுது எபிரேயர்ல, ஸ்தோத்திரம், தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் வைத்திருக்கணுமா. எபிரேயர் 3:6 வாசிக்கலாம். எபிரேயர் 3:6 வாசிங்க. நம்பிக்கையினால உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் நாமே அவருடைய வீடாயிருப்போம். ஹல்லேலூயா. தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் நம்ம எப்பொழுதும் உறுதியாய் பற்றிருக்கணும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சு, நஷ்டம் வந்துச்சு, உடனே நம்ம எல்லாரும் பாயசம் வாங்கி பாயாசம் மாதிரி குடிச்சிடலாம். அப்படி ஒரு நாள் செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. அப்போ தான் ஆட்டுக்கால் சூப்பு செய்து நம்ம பலப்படுத்தி கொள்வோம்னு சொல்லி, ஆமென், நல்ல சூப்பு செய்து சாப்பிடணும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சத்தமாக சொல்லுங்க பாப்பா. ஆமாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சிலரை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஆத்துமாவை காத்துப்போமா, ஆண்டவர்கிட்ட களி கூறுவோமா, கர்த்தருடைய நாளில் மகிழ்ந்து களி கூர்ந்து அப்பா தேவனை மகிமைப்படுத்துவோமா, அந்த எண்ணெல்லாம் இல்லை. இருக்கிறது ஒரு ஆள், ஸ்தோத்திரம், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும். உன் ஆத்துமாவை கர்த்தர் கைவிட்டு போனார்னா உனக்கு நீ சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்?
தங்கறதுக்கு வீடு இருக்கா பாஸ்டர்? வீடு இருக்காமா? இருக்குது. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கா? இருக்குது. 1 மாதம் சாப்பிட்லாம். போடுறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கா? தாராளமாக இருக்குது. சோத்திரம். அப்போ ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஓடுற? கடன் இருக்கா? அப்போ 2 மணி நேரம் ஆலயத்தை விட்டுட்டு ஓடினா கடன் எல்லாம் அடிச்சிருவியா? சிலர் பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கு. ஐயோ, அவங்க நினைக்கிறாங்க அவங்க தான் புத்திசாலி, நாங்கள் தான் ரொம்ப புத்திசாலி. ஆராதனை விட்டுட்டு போய் அப்படி போய் இப்படி போய் அப்படியே சம்பாதிக்கிறோம். நீ கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டாம எதை செய்தாலும் பிரயோஜனம் இல்லைம்மா. இது கர்த்தருடைய நாள். இதிலே மகிழ்ந்து களி கூர்ந்து தேவனை உயர்த்தி அவரை போற்றி துதித்து கம்பீர சத்தத்தோடு நல்ல அழகாய் தேவனை ஆராதிக்கிற நாள். நாலு ஷர்ட்டு 4 ஃபேண்ட் இருக்கும்போதே அதை சனிக்கிழமை இரவே ஆயத்தப்படுத்தி ஹல்லேலூயா அப்படியே அயன் பண்ணி அந்த அயனிங் களையாமல் நீட்டாக ட்ரெஸ்ஸை போட்டு சைக்கிளை நல்லா பளபளன்னு தொடச்சி டயர் காற்றெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி எப்போ சனிக்கிழமை இரவே எல்லாம் ரெடி பண்ணி அழகாக பளபளன்னு வச்சு அங்கே வச்சுட்டு கிளம்பி எங்கே வருவேன்? சபைக்கு போவேன். எல்லோரும் கவனிங்க, எல்லோரும் கவனிங்க. ஏன் தெரியுமா? கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டணும். கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டணும். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் அவ்வளோ பெருசு. உங்களை நம்பி தேவன் வைத்திருக்கிற ரட்சிப்பு அவ்வளோ பெரியது. ஹல்லேலூயா. உலகத்தான் சொல்கிறான், கந்தையானாலும் கசக்கி கட்டு, கசக்காமல் கட்டாத. கூடானாலும் கூழானாலும் என்ன செய்யணுமா? குளிச்சு குடிக்கணுமா? என்ன போட்டிருக்கு? கூழானாலும் குனிந்து குடியா? அப்படின்னா என்ன? குளிச்சுட்டு குடி, அப்படியா? கந்தையானாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? வெரி குட். தோச்சி அவன் நீட்டா. அப்புறம் என்னது? சோத்திரம். கூழானாலும் என்ன செய்யுங்க? சந்தோஷமாக குடிக்கணும். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் தெளிவாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். மேன்மை பாராட்டுங்க. கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுங்க. விலையேறப்பட்ட ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். கஞ்சத்தனம் பண்ணி வாழாதீங்க. சோத்திரம். அல்லேலூயா. ஒருத்தருக்கு கொரோனா வந்துச்சு. அவருக்கு காசு நிறைய இருக்குது. பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். எவ்வளோ நமக்கு கொரோனா பாதிப்பு வந்திருக்குன்னு சொல்லி வேகமாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட் எய்ட் எடுத்துருக்கலாம். முதலுதவி சிகிச்சை எடுத்திருக்கலாம். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இங்கேருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ தூரம் இருக்குதோ பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கே போனார். போகிற வழியில் போயிட்டார். வழங்குதா? கஞ்சத்தனம் பண்ண, அவ்வளோதான். அவன் பையன் சொல்கிறானா, எப்பா இத்தனை வீடு வாங்கி வச்சுருக்குறோம், உனக்கு என்ன செலவாக போகுது, வா பார்த்துக்கலாம் அப்படின்றானா. இல்லை என்ன அங்கே கூட்டு போ, அப்போ தான் நான் சீக்கிரமாக போய் சேருவேன். இந்த கஞ்ச பிசாசு இருக்கு பாரு, கஞ்சத்தனம். முடி வெட்டுறது கஞ்சத்தனம். நேற்று குழம்பு முந்தா நேற்று குழம்பெல்லாம் வச்சு துண்டுறது, மொத்தமாக சீக்காய் படுத்துக்கிறது வாந்தி பேதியில். கர்த்தர் என்ன கொடுக்குறாரோ அதில் சந்தோஷம். அன்றைக்கி சாப்பிட்டதை அன்றைக்கி மீந்ததை எடுத்து கொடுத்துரு. இல்லாதவங்க சாப்பிட்டு தூங்கட்டும். ஃப்ரிட்ஜில் வச்சு மறுபடியும் சூடு பண்ணி என்ன தெரியுமா, இதில் சோம்பேறித்தனமும் இருக்குது. அப்படியே போட்டு 2 பரட்டி காலையில் சாப்பிட்ரு. அப்புறம் மீந்துச்சா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிரு.
மறுபடியும் என்ன செய், சூடு பண்ணி 2 பரட்டி சாப்பிடு. கொஞ்சம் அடியில் கடாயில் ஒட்டியிருக்கும் பாரு, மறுபடியும் தண்ணியும் மிளகாத்தூளும் உப்பும் போட்டுரு. நாளைக்கு காலையில் வச்சு மறுபடியும் அப்படியே சொரண்டிட்டு பழுதுக்கு ஊற்றி சாப்பிட்டு. உருப்படும், குடும்பம் உருப்படாது, குடலும் உருப்படாது. ரகசியத்தெல்லாம் சொல்கிறோம் பாருங்க. சோத்திரம். எத்தனை நாள் செய்த மீன் குழம்பு யாரோ சொல்லிட்டாங்க 4 நாள் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு. அது அப்போ செய்தது. இப்போல்லாம் செய்தால் எப்படின்னா ஆகும்? அந்த நாட்களில் செய்யும்போது அதுக்கு வேண்டியதெல்லாம் போட்டு செய்வாங்க. அது அப்படியே இருக்கும், அந்த திக்கு மாறாமல் இருக்கும், மனம் மாறாமல் இருக்கும். இன்றைக்கி செய்யும்போது நாற்றம் அடிச்சிருக்கு. மேன்மை பாராட்டுங்க. டெய்லி சந்தோஷமான உணவு, தினந்தோறும் நல்ல ஒரு ஜெபம், தினந்தோறும் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஜெபம். கரிமத்தனம் பண்ணி என்ன செய்ய போகிற? ஒருத்தர் சொல்கிறாரு, சோத்திரம், இத்தனை வீடு வாங்கி வச்சுருக்கு, எதுக்கு வாங்கி வச்சுருக்குன்னு கேட்டேன். அவர் சொல்கிறாரு, என்ன பண்ணுறது, வாங்கி வச்சிட்டேன். சரி, நீ உனக்கு தான் ஒன்றும் இல்லையே, அப்போ எதுக்கு வாங்கி வச்சுருக்குற? இல்லை சும்மா வாங்கி வச்சுருக்குறேன். இப்போ கூட ஒரு வீடு வாங்கி கட்டின்னு இருக்கிறேன். எதுக்கு கட்டுற? சாப்பிட்டியாப்பா? இல்லை நான் சாப்பிடல. ஏன் சாப்பிடல? அது ஒரு 100 ரூபா செலவாகும்னு பார்க்குறேன். சாயந்தரமாக டாக்டரை போய் பார்க்கணும். எதுக்கு டாக்டரை போய் பார்க்கணும்? பிபி வந்துச்சு, தலை சுற்றுது, அதனால் போய் பார்க்கணும். அடமுட்டால, கர்த்தர் உன்னை சந்தோஷமாக இருப்பதுக்கு தான் உன் கையில் நிறைய காசு கொடுத்துருக்கிறாரு. இருக்கிறதுல சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் உன்னை பலப்படுத்தி வச்சுருக்கிறாரு. ஏழை ஜனங்களுக்கு கொடுக்கறது தான் உன்னை கர்த்தர் பலப்படுத்தி வச்சுருக்கிறாரு. போதும் என்கிற இருதயத்தோடு வாழ தான் தேவன் உன்னை ஆசீர்வதித்து வச்சுருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா. என் கையில் காசு வந்தால் ஒன்று சபைக்கு என்ன வேணும், ஊழியத்தை இன்னும் உயர்த்துறதுக்கு என்ன வேணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு என்ன வேணும், இதுதான் திங்க் பண்ண தோணுதே தவிர வேறு எதுவும் தோண மாட்டேது. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இதுதான் பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்க்கிற வழி. இதுதான் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்க்கிற வழி. நம்ம போய் நித்திய காலமாக அங்கே போய் தங்க போகிறோம் பாருங்க. தங்க தானே போகிறோம். ஆமாவா இல்லையா? இல்லையா? ஆமாம். நித்திய காலமாய் நம்ம வாழப்போகிற இடத்துல நமக்குன்னு ஒரு சொத்து வேணுமா இல்லையா? ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கூட சொல்லுங்கள், எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுக்கிறீங்க? கை கொடுங்க, தைரியமாக கொடுங்க, அவங்க அடிக்க மாட்டாங்க. பரலோகத்தில் எவ்வளோ சொத்துமா சேர்த்து வச்சுக்கிறேன் கேளு. சேர்த்து வச்சுக்கிறீங்களா? எவ்வளோ சேர்த்து வச்சுக்கிறீங்க பரலோகத்தில்? என் அக்கௌண்ட்டில் நிறைய இருக்குது. ஆமாம். உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குதா? இன்றைக்கி போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்னுடைய பாஸ்புக்கை கொடுங்க, எவ்வளோ அக்கௌண்ட்டு எனக்கு இருக்குதுன்னு கேளுங்க. நீங்கள் கேட்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுங்க, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தவான்கள் எல்லாம் இரத்த சாட்சியாய் மரித்தது சும்மா கிடையாது. ஏன் தெரியுமா இரத்த சாட்சியாக மரித்தாங்க? ஏன் இயேசுக்காக ரத்தம் சிந்தி மரித்தாங்க? ஏன் மரித்தாங்க? அப்படி பரலோகத்தில் மேன்மையான இடம் கிடைக்க போகுது. இங்கே ஏன் பூமியில் பரதேசியாய் அவர்கள் வாழ்ந்தாங்க? ஏன் வாழ்ந்தாங்க? அவங்க ஏதோ புத்தி இல்லாமல் அப்படி நடக்கலை. இன்றைக்கி ஏன் ஊழியம் செய்கிறோம்? ஏன் சுவிசேஷம் அறிவிக்கிறோம்? ஏன் தெரு தெருவா ரோடோட போய் இயேசு நல்லவர் என்று சொல்கிறோம்? பாருங்க, முட்டாள் இல்லை நாங்கள்,
பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறோம். சபைகளை ஏன் கட்டுறோம் தெரியுமா? பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை எங்க போனாலும் பறைசாற்றுகிறோம். இயேசுவை தவிர பூமியில ரட்சகர் இல்லை. இயேசுவை தவிர பூமியில தேவன் இல்லை. ஏன் அவர் நாமத்தை மேன்மை பாராட்டுகிறோம்? பரலோகத்தில் பொக்கிஷத்துக்காக. இருக்கிறத இடிச்சு இடிச்சு கட்டுறதுல எங்க வேலை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நித்திய நித்திய காலமாய் வாழப்போகிற பரலோக ராஜ்யத்துக்காக. தூக்கத்தை ஏன் விட்டு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறீங்க? ஏன் இருக்கிற தெரியுமா? சும்மா இல்லை, பரலோகத்தில் பொக்கிஷத்துக்காக. சிலர் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் சபை சபைன்னு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம் ஆமாம், என்ன பண்ணுறது? சரி, என்ன சொல்கிறேன் சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போ. சரி, நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போகிறேன். சோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சோத்திரம். இது இல்லை வாழ்க்கை. எப்பவுமே ஆலயத்தில் இருக்கும், எப்பொழுதுமே அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம், எப்பொழுதுமே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். மற்றவங்க சொல்லும்போது அல்லேலூயா, அல்லேலூயா, நீங்கள் அவங்கள பார்த்து சொல்லணும், பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க. மரணம் என்னைக்கு வரணுமானாலும் வரணும். அங்கே போகிறதுக்குரிய நேரம் எப்போ வேண்டுமானாலும் வரும். நான் ரெடியாக இருக்கணும், நான் ரெடியாக இருக்கணும், நான் ரெடியாக இருக்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாலிப நாட்களில் உங்களுக்கு ஒன்று தெரியணும். கர்த்தரை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும் போது, கர்த்தருக்காக நீ வைராகியமாக வாழும்போது, கர்த்தர் உன்னை பரலோகத்தில் ராஜாதி ராஜாவோடு கூட இருக்க வைப்பார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சீக்கிரம் வாசிக்கலாம், முடிக்க போகிறேன். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவனை குறித்து மேன்மை பாராட்டணும். 1 கொரிந்தியர் 3:21 வாசிக்கும்போது வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:21. இப்படி இருக்க மறுபடியும் வாசிங்க. மனுஷனை மேன்மை பாராட்டி பாராட்டி அந்த வார்த்தை படிக்க முடியல. பாரு எவ்வளோ தடுமாறுது பாரு. வாசிங்க. ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. உங்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. யாரை குறித்து தான் மேன்மை பாராட்டணும்? கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. ரோடு ஓரத்தில் நின்று இயேசு நல்லவர் சொல்லுங்க. இதுதான் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுறது. ஆராதனைக்கும் வராமல, கர்த்தரை தேடாமல நான் மேன்மை பாராட்டுறேன்னு சொல்றது அது மேன்மை பாராட்டுறதில் இல்லை. எனக்கு ஒரு 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 பெரிய காரியம் என்ன தெரியுமா? சிலர்லாம் ரொம்ப புத்திசாலி மாதிரி, ரொம்ப 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 புத்திசாலி மாதிரி நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஆராதனை நேரத்தை விட்டுட்டு எங்கெங்கேயும் ஓடிட்டு இருப்பான். ரொம்ப புத்திசாலி அவங்க. சிலரை பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருக்கும். அவங்க எதுக்கு தான் அப்படி செய்கிறாங்கன்னு தெரியல அவங்களுக்கு. நான் இதில் காம்ப்ரமைஸே ஆக முடியாது. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது நான் உண்டு பண்ணின நாள், இதில் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தி தான் ஆகணும். நோ காம்ப்ரமைஸ். ஏன்னா அவர் கொடுத்த பலத்தினால தான் நீ உயிர் வாழ்கிற. அவர் கொடுத்த சுகம்தான் உனக்குள்ளே இருக்குது. அவர் கூட நன்மையான ஆசீர்வாதத்தால் தான் நீ புசிக்கிற. அவருடைய பலன் தான் உன்னை நிரப்பி நடத்துகிறது. வசனத்தை உங்களுக்கு சாதகமாக பேசுறதுக்கு நான் வரல. மனுஷரை பிரியப்படுத்துறது என் வேலை இல்லை. உள்ளதை உள்ளதென்று சொல்றது தான் கர்த்தர் என்ன ஊழியக்காரனை வச்சிருக்கிறாரு. கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிற எவனும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ண மாட்டான். அதுதான் அவனுக்கு ஜீவன், அதுதான் அவனுக்கு உயிர், அதுதான் அவனுக்கு எல்லாம். கை தட்டி ஆமென். அதுதான் உங்களுக்கு ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீ வாழ்ந்தனா, கவனிங்க தம்பி, எல்லாரும் கவனிங்க, நீ அப்படி இருந்தனா உன் வாழ்க்கையில் மேன்மையை கர்த்தர் தானா தருவார். உன் வாழ்க்கையில் உயர்வை தேவன் தானா தருவார். உன் கை அநேகரை ஏந்தி கொண்டிருக்காது. உன் கை அநேகருக்கு கொடுக்கிற கைகளாய் கர்த்தர் மாற்றி தருவார். கர்த்தரை குறித்து நீங்க மேன்மை பாராட்டணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலகட்டத்தில் பக்தி அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கு, அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கு. நான் பார்க்குறேன். இது கடைசி காலம். அநேகர் எப்படி ஆவாங்கன்னு நீங்கள் கொலைசியர் 3ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்கள். வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி மாறிட்டு இருக்கிறாங்க. பணப்பிரியராய், தற்பிரியராய், சுகபோக பிரியராய், இன்றைக்கி அப்படி மாறிட்டு இருக்கிறாங்க.
அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா, ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வாசிங்க அதை. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். அல்லேலூயா. ஆமாம், வாசிக்கலாம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். அறிவாயாக. கவனிங்க, மேன்மை பாராட்டாத, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டாம மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டுகிற காலம் வந்திருக்கிறது. தன்னை குறித்து பெருமை பேசுகிற காலம் வந்திருக்கிறது. உனக்கு ஜீவனை தந்து உன்னை ரட்சித்த ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று வேதம் சொன்னா, இவங்க மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டும்படி, மனுஷனை சந்தோஷப்படுத்தும்படி, மனுஷனை பிரியப்படுத்தும்படி ஓடுறாங்க. அந்த நேரத்தில் கொடிய காலம் வந்திருக்கிறது. வாசிக்கலாம் விட்டதுலேருந்து. தற்பிரியராயும். பார்த்தீங்களா, தன்னைத்தானே யாராச்சும் புகழ்ந்து பேசுவாங்களா? ஏரோது ராஜா புழு பூத்து செத்தான். ஏன் அப்படி செய்தான்? தூதன் அவனை அடித்தான். ஏன் அவனை அடித்தான்? அவன் தன்னை தேவன் என்று சொன்னான். ஒரே அடி, ஒரே நேரத்தில் விழுந்து அவன் புழு பூத்து செத்தான். தற்பிரியராயும். மனுஷன் தற்பிரியராய் வாழணும் தான் இன்னைக்கு நிறைய சொத்து சேர்க்கிறான். தற்பிரியராயும் பணப்பிரியராயும். என்னது? என்ன, எது மேலே பிரியம்? பணத்தின் மேலே பிரியம். அடுத்து வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும்,
ஷகதரபி ஆக்கடரபா. ஹalleluya 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 ஹalleluya. glory glory. எல்லாரும் துதிங்க, கர்த்தரை துதிங்க. ஓ மகிமைப்படுத்துங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. பரிசுத்தரே உம்மை உயர்த்துகிறோம். எங்களுக்கு அந்த கிருபை தந்தீங்களப்பா. உங்கள் பாதத்தை தேடுகிற அந்த உணர்வை தந்தீங்களே. எங்கேயோ அலைந்து காற்றில் அலைந்து திரிந்திருந்தாலும் எங்களுக்கு புத்தி தந்து இந்த வேளையில் உங்கள் பாதத்தில் வந்து விழும்படியாய், உங்கள் சத்தியத்தை கேட்கும்படியாய் எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களே, நன்றி. நடுராத்திரி ஒரு நாள் எனக்கு தூங்க விடாமல் பண்ணி ஒரு பிசாசு நேரடியாக பேசினான். நான் இன்னிலிருந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி உன்னை என்ன செய்கிற பாருன்னு சொன்னான். நான் சொன்னேன், டேய் ஒரு முடியை கூட பிடுங்க முடியாது போடா. ஏன் தெரியுமா? கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டவே, என்னை குறித்து மேன்மை பாராட்ட இல்லை, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டவே நான் உண்டாக்கப்பட்டபடினாலே. பொல்லாத சாத்தானே பரவலிய. இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். ஆயினும் நாங்கள் அல்ல, அவரே எங்கள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. வந்திருக்கிற அத்தனை பேர் மேலும் உடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீ சர்வ வல்லமுள்ள தேவன். கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிற ஒரு வாழ்க்கை இவர்கள் வாழ கர்த்தாவே அந்த உணர்வை தந்து, அந்த இருதயத்தை தந்து, அந்த சிந்தனையை தந்து நடத்துவீராக, நடத்துவீராக. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திற்றி, கடந்து வந்த பாதையில் கண்மணி போல் காத்திற்றீர். கடுகளவும் குறை வைக்காமலே, கடுகளவும் குறை வைக்காமலே அதிகமாய் ஆசீர்வதித்தீர், அதிகமாய் ஆசீர்வதித்தீர். எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான நேரத்தில் காலை வேளையில் எங்கள் இருதயங்களை நீங்கள் பார்க்குறீங்க. நாங்கள் எவ்வளவா உங்களை நேசிக்கிறோம், எவ்வளவா உங்கள் மேலே அன்பாக இருக்கிறோம், எவ்வளவா உங்கள் மேலே நாங்கள் பிரியமாக இருக்கிறோம். அப்பா, எங்கள் ஜீவனை கேட்டாலும் நாங்கள் கொடுப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் உமக்காக ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு போதுமான தேவன், நீரே எங்களுக்கு போதும். ஐயா, எங்களை நடத்துங்கப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரை நடத்துங்கப்பா, ஒவ்வொருவரை நடத்துங்க. ஆண்டவரே,
பெரிய காரியங்களை செய்யும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும், உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும், உங்கள் நாமம் எங்கள் மூலியமாய் உயர்த்தப்படட்டும், உங்கள் நாமம் எங்கள் மூலியமாய் மகிமைப்படட்டும். நாங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்முடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமோ அந்த இடத்துலெல்லாம் உங்கள் நாமம் உயர்த்தப்படட்டும். தொடர்ந்து நீர் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பிலும் சிநேகமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் உங்கள் அனைவரோடும் அடிமையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலமும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.